வணக்கம் உறவுகளே, நான் கனடாலேருந்து ஜானு. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இன்றைக்கு ஹோபர்க் பீச்சுக்கு போகிறோம். நாங்கள் வந்து இப்போ ஹோபர்க் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச் வந்து மற்ற பீச்சுகளோட ஒப்படைக்க இதில் என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு மக்கள் வசிக்கிற ஒரு இடத்துக்குள்ளே இருக்குது. வந்து கிட்டத்தட்ட ஒரு டவுன் மாதிரி 401 ஹைவேக்கு கிட்ட தான் இந்த பீச் இருக்குது. இது வந்து நார்மலாக பீச்சில் நல்ல ஒதுக்குப்புறமாக அப்படி இருக்கும். ஆனால் இந்த பீச் அப்படி இல்லை. இது வந்து போக்குவரத்துக்கு இலவு, ஹைவே கிட்டே இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நெருக்கமான பார்க்கிங்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹாபர் வந்து போட்டுகள் எல்லாம் பாருங்க வந்து பார்க் பண்ணி நிற்குதுங்க. இது ஹெரிட்டேஜ் ஹாபர்ன்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே வந்து போட்டெல்லாம் வந்து பார்க் பண்ணி விட்டுருக்காங்க. மற்ற சைட்டுக்கு போயிட்டு போன்னு சொன்னால் அங்கால பீச் இருக்குது. அங்கால அக்கள் எல்லாம் குளிப்பாங்க. பார்க் இருக்குது. பார்க்கில் சாப்பாடு வச்சு சாப்பிடலாம். இந்த சைட் ஹாபர், இதுக்கு மற்ற சைட் வந்து பீச். நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியே இந்த சைட் சொன்னால் ஹாபர். இந்த பார்க்கிங்கள் எல்லாம் ஆல்ரெடி எல்லோரும் விட்டுட்டாங்க. வெளியாக வந்தவங்க பார்க் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து மற்ற சைட்லாம் நாங்கள் விட்டுருக்கோம். குயின் ஸ்ட்ரீட்டோட கிட்ட விட்டுருக்கோம். நாங்கள் காட்டுறோம் எங்களோட பார்க்கிங்க. இந்த சைட் பீச் நல்லா மணல் இருக்குது. மணலுக்குள்ளே விளையாடலாம். கேம்ஸுகள், வாலிபால், பேட்மிண்டன் விளையாடலாம். இது நிறைய பீப்புள் நிற்கிறேன். இன்றைக்கு லாங் வீக்கெண்ட். எங்களுக்கு இந்த முறை மண்டே எல்லாம் ஹாலிடே, ஸ்கூல் வெக்கேஷன், இப்போ லீவு. ஸோ அதில் எல்லோரும் வந்து பீச்சை என்ஜாய் பண்ணிடணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் டீட்டெயில் போடுறதுக்கு வந்து ஒரு மணத்தியாலத்துக்கு $5. டெய்லி பாஸ், அதாவது ஒரு நாள் ஃபுல்லான்னு சொன்னால் $40 பே பண்ணணும். நாங்கள் ஆப்ஸை ஸ்கேன் பண்ணி நாங்கள் ஆப்ஸுக்காலையும் பே பண்ணலாம். அங்கே மியூசியம் இருக்குது. ஓகே, இது வந்து சிட்டியோட இதுக்குள்ளே தான் நாங்கள் பார்க்க பண்ணினாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஒன்றுமே இல்லை. வருங்காணி அவங்க இந்த டைமில் காசு உழைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காற்று நிரப்பியாச்சு. நாங்கள் தண்ணிகளை ஓட்டுட்டு இதுக்கெல்லாம் மிதக்க போகிறோம். இந்த பாருங்க, பலூன்ஸ் எல்லாம் இருக்குது கலர் கலரில். நிறைய பந்து கொண்டு வந்த நாங்கள். இன்னொரு மீன் ஒன்றுக்கு காற்றடிச்சு நிரப்பிட்டு கிடாக்கு. அங்கால ஒரு பந்துக்கு காத்தடி விடுது. இந்த பீச்சில் உள்ள இன்னொரு விஷயம் வந்து இங்கே பாபிக்கு அலவுட் இல்லை. பாபிக்கு போட இயலாது. ஸோ நாங்கள் சாப்பாடை கொண்டு வந்து ஹீட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். அது ஒரு மைனஸ் தான் என்ன கேட்டால் இந்த பீச்சுக்கு. இது வந்து மற்ற எல்லாருமே சாப்பாடை கொண்டு வந்து வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு வந்து ஹீட் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோ ஹோட்டாக் போடுறோக்கு பன் எல்லாம் வாங்கி வச்சு கிடக்கு. சோஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் வெங்காயங்கள் எல்லாம் வெட்டுப்படுது. இதில் என்ன ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால், மரங்கள் வந்து பீச்சுக்கு ஆழம் கிட்டவா இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கடலில் குளிக்க போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இவ்வளோ பேர் நிற்கணும்னு சொல்லி பீச்சில். இன்னும் நேரம் போக போக நிறைய பேர் வருவினோம். இந்த பக்கம் இருக்கணுமாக்க. இதில் பாருங்கள், வாலிபால் செட்டப் பண்ணிவிட்டு விளையாடினோமாக்க. இது மாதிரி ஃபன் தான். கனடாவை பொறுத்த வரையில் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இந்த ஃபன் எல்லாம். விண்டர் வந்ததுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும். ஆனால் இங்கே எல்லோரும் சம்மருக்கு வெயிட் பண்ணுறது. எப்படா சம்மர் வெறும் பீச்சுக்கு போகலாம்னு சொல்லி இங்கே உள்ள ஆக்கள் வெயிட் பண்ணுற காரணம் தான். கூட வெளிநாடுகளில் அங்காலயம் விளையாடுறாங்க நிறைய பேர். ஓகே, நீங்கள் நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். இது ஒரு சின்ன குட்டி ஓட்ட பார்க்கம் இருக்குது. கிட்ஸில் விளையாடுற கேட்டோம். அதே மக்கள் என்ஜாய் பண்ணுவோம். பீச்சில் குளிச்சுட்டு வந்து இதில் குளிச்சாங்கன்னு சொன்னாலும் ஓகே. இது நல்ல ஓட்டர் தான். இதிலே சின்ன பிள்ளைகளை கேட்ட மாதிரி வச்சு விளையாடுறதுக்கு. இதில் நிறைய பெஞ்செல்லாம் இருக்குது பாருங்கள். இது சாப்பிடக்கூடிய மாதிரி.
இன்றைக்கு இந்த பீச்சில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி சொன்னால் 2025ஆம் ஆண்டுக்கான சாண்ட் ஹேஸ்டல் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குது. அதாவது தமிழில் சொன்னால் மணல் கோட்டை விழான்னு சொல்லலாம். அதாவது தலை சிறந்த பல்வேறு சிற்பிகள் எல்லாம் கலந்து கொண்டு மணலில் பல சிற்பங்களை செய்து காட்சிப்படுத்தி இருக்கணும். இங்கே இன்னும் செய்து கொண்டே இருக்கணும். இப்போ முதலாவது நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒன்டாரியோ ஃபாக்ஸ் இந்த சைனை இதில் போட்டிருக்காங்க. பக்கத்தில் 2 முயல் இருக்குது. இதில் நாங்கள் மற்ற சைட்டையும் போய் பார்ப்போம். இது உண்மையில் நிறைய பேர் எல்லோரும் பார்த்து ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்து மகிழ்ச்சியாக இருக்கணும். எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்றைக்கு இது நடத்துக்கிறது. இதுக்குள்ளே இந்த மண் ஜிலிகளுக்குள்ளே எவ்வளோ உருவம் எத்தனை மிருகங்கள் இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு கலை தான். எத்தனை விலங்குகள் இருக்கிறது. இப்படி அங்காலே நிறைய இருக்குது. அதையும் காட்டுற பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு லேடி படுத்துருக்க மாதிரியே இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் ஒரு திறமை தான். இவங்க தான் இதை உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐயா தான் இதை செய்திருக்கிறார். இப்போ அவர் ஸ்டில் செய்து கொண்டிருக்கார். இன்னும் ஃபினிஷ் பண்ணல. பட் ஆனால் சூப்பராக தான் இருக்குது பார்க்க. மண்ணை வச்சு எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபினிஷ் பண்ணல. பட் ஆனால் நல்லா வரும் நம்பிக்கை. நான் காட்டினது கொஞ்சம் தான், அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுது. இந்தியாவில் இன்னும் நிறைய செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களா, செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பாக்ஸாக நம்பர் அடித்து போட்டுக்கிறாங்க. இதில் ஒரு ஆமை செய்கிறாங்க நினைக்கிறேன். டீமாக சேர்ந்து செய்கிறாங்க. செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண் வச்சாச்சு, வாயும் சேட் பண்ணியாச்சு, மூக்கும் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ஓகே, நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கு. லாஸ்ட் இயரும் இங்கே வந்தேன் நான். நல்ல மணல் க்ளீனாக இருக்குது. நல்ல ஆக்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. சில பீச்சில் தண்ணி கிட்டவாகவே மரங்கள் இருக்கும். ஸோ அதிலே உணர்ந்து எங்கள்கிட்ட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் உள்ளே போய் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பீச்சில் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது மரங்கள். அதோட இவ்வளோ பேருக்கும் ஏற்ற மாதிரி காணாது. ஸோ அதோட இது தண்ணி நல்ல க்ளீனாக தான் இருக்குது. சரி, வீடியோ எடுக்கிறத நிப்பாட்டிட்டு நான் போய் தண்ணிக்குள்ளே மூழ்குவோம். பாருங்க எவ்வளவு பத்ரூபமாக இருக்குங்க. கண்ணெல்லாம் ஒரு சிலையோட ஓவியத்தின் சிறப்பு கண்ணில் நல்ல ஒரு உயிருள்ள ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கிருக்கு மணல்ல. எல்லாம் ஒரு அசாத்திய திறமைகள் தான், எல்லாருக்கும் வராது.
சூப்பராக இருக்கு. கண் மாதிரி இருக்கு. பிக் பாஸ் கண்ணா. I can't believe I made that. இதை வந்து இந்த ஃபோட்டோவில் கீறி இருக்கிறத தான் வந்து செய்திருக்காங்க. How do you take those like all together? சூப்பராக இருக்கு. இதை பாருங்க, ஒரு மீன் வந்து படுத்திருக்கு. நல்லா தான் இருக்கு. இதை பாருங்க, 2 பேர் எப்படி 10 ரூபா வச்சுருக்காங்க. Yeah, right? Get right in there. எல்லாம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கணும். நாங்கள் போகிறதுக்கு முன்னம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சால் நான் போக முன்னம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண அப்புறம் திருப்பி பிச்சத்தையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். கட்டளை ஒன்றை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நேரம் மாலை 5:25, கிட்டத்தட்ட 5:30 ஆகுது. ஆனாலும் சூரியன் நல்லா தான் இருக்குது. பெரும்பாலும் எல்லோரும் பீச்சில் இருந்து குளிச்சுட்டு வீடுகளுக்கு திரும்புகிறாங்க. கொஞ்சம் க்ரௌட் குறைஞ்சிட்டு முதலோட கம்பேர் பண்ணுங்க. இந்த பீச்சோடு சேர்ந்து இப்படி பார்க்கும் இருக்கிறவனா நிறைய மரங்கள் நல்லா நிற்கிது. நிழலுக்கு பஞ்சம் இல்லை. மரங்களுக்கு கீழே உணர்ந்து இருந்து எல்லோரும் சந்தோஷமாக கதைச்சி ஃபன் பண்ணி சாப்பாடுகளை சாப்பிட்டு போகலாம். இன்னொரு விஷயம், இங்கே வந்து ஒரு ப்ளஸ் வந்து நாங்களும் அதை இன்றைக்கு பயன்படுத்தினா என்னென்னு சொன்னால், பீச் தண்ணி கொஞ்சம் குளிராக இருக்குன்னு போட்டு சொல்லி இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலிக்கு $15 பே பண்ணிவிட்டு எவ்வளவு நேரமும் ஸ்விம் பண்ணலாம். நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours இருக்கும் நினைக்கிறேன் பே பண்ணினாங்க. அதை காட்டுறோம் உங்களுக்கு. போட்டிருக்கு பாருங்கள், ஹோபர்க் சென்டெனியல் ஃபுட்னு சொல்லி. அதாவது ஒரு ஃபேமிலின்னு சொல்லி நான் சொல்கிறது வந்து, அதாவது 3 கிட்ஸோட பேரண்ட்ஸ் 2 பேருக்கு தான் இந்த $15 சொல்கிறது. பெரியாக்கள்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆளுன்னு சொன்னால் ஒரு $7 சம்திங். அது ஒவ்வொரு நாளை பொறுத்து, பிஸியான நாளில் ஒரு மாதிரி எடுப்பாங்க, பிஸி இல்லாத நாளில் இந்த மாதிரி எடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்ச ஒரு கட்டணம் தான். நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. மற்றது நான் முதல் சொன்ன விஷயங்களோட இந்த பீச்சில் பார்க்கல என்னென்ன விஷயங்கள் வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லி இந்த சைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் என்னென்ன விஷயங்கள் செய்கிறான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே உறவுகளே, நாங்கள் இனி இங்கேருந்து விட வர போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.